கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரலோகத்தின் தேவன் இந்த மாதத்துக்கு நமக்கு தருகிற தம்முடைய கிருபை பொருந்திய வார்த்தை சங்கீதம் 86:13. நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்தீர். பக்தனாகிய தாவீதின் அனுபவத்தை இந்த இடத்திலே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். உமது கிருபை பெரியது, ஆதலால் என் ஆத்மாவை தாழ்ந்த பாதாளத்திலிருந்து என்னை தப்புவித்தீர். கர்த்தருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவை பிரியமானவர்களே. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் இந்த உலகத்திலே வாழ முடியாது. அவருடைய கிருபையினால் நாம் நிலை நிற்கிறோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே என்று வேதம் சொல்லுகிறது. என்றைக்கோ அழிந்து போக வேண்டிய நம்மை தேடி வந்து ரட்சித்து மீட்டது அவருடைய பெரிய கிருபை. ஆகவே அவருடைய கிருபை பெரியது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 5:10 வாசிக்கிறோம். அவர் கிருபை பொருந்திய தேவன். அவர் God is a God of grace. அவர் கிருபை பொருந்திய தேவனாய் இருக்கிறார். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலக வாழ்க்கையிலே உலகத்தை மேற்கொள்ள, பாடுகளை ஜெயிக்க, பலவீனங்களை மேற்கொள்ள, ஊழியங்களை செய்ய கர்த்தருடைய கிருபை மிகவும் அவசியம். அந்த கிருபையை தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொரு பேருக்கும் தந்து நம்மை பலப்படுத்த போகிறார். ஆகவே கர்த்தருடைய கிருபையினால் நாம் நிலைத்திருக்கிறோம். அவருடைய கிருபை நம்மோடு இருக்கிறது. யாருக்கு இந்த கிருபையை தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கும் போது, முதலாவது சங்கீதம் 103:17 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் உள்ளது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற, அவருக்கு பயந்து சேவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே உமக்கு பயந்து நடுகிற பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம், உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும் என்று நாம் கேட்கும் போது ஆண்டவர் அந்த கிருபையினால் நம்மை நிரப்ப அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது. பிரியமானவர்களே, இன்று ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு குடும்பமாய் நீங்கள் இருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையினால் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிரப்புவார். இரண்டாவதாக, தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை யாருக்கு கொடுக்கிறார்? சங்கீதம் 32:10 வாசிக்கும் போது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் நாம் வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தின் மேல் வைத்திருக்கிறோமா? இந்த உலகத்தின் பொருட்கள் மேல் வைத்திருக்கிறோமா? அல்லது பணத்தின் மேல் வைத்திருக்கிறோமா? நம்முடைய படிப்பின் மேல், நம்முடைய அதிகாரத்தின் மேல் வைத்திருக்கிறோமா என்பதை நம்மை நாமே சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் கிருபையை நான் பொழிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று கர்த்தரையே நீங்கள் நம்பி இருக்கிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையினால் உங்களை நிரப்புவார். தேவனாகிய கர்த்தர் யோபுவையும் அவன் குடும்பத்தையும் அவருடைய கிருபையினால் வேலையடைத்து காத்தார். காரணம் என்ன? யோபு தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தான். யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆகவேதான் யோபு தான் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பவும் இரட்டத்தனையாய் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் யோபுவோடும் அவருடைய குடும்பத்தோடும் இருந்தது. ஆகவே அவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினால் தேவனாகிய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்று உங்களுடைய நம்பிக்கை யார் மேல் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் நம்பிக்கை உங்களை உருவாக்கின அருள்நாதர் இயேசு கிறிஸ்து மேல் இருக்கும் போது எந்த தீமையும் உங்களை அணுகாது. பிரியமானவர்களே, கர்த்தரே தான் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது.
மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய நம்பிக்கை உங்களை உருவாக்கின இயேசுவின் மேல் இருக்கும்போது கர்த்தர் அவருடைய கிருபையினால் உங்களை சூழ்ந்து கொள்வார். மூன்றாவதாக, யாருக்கு கர்த்தர் இந்த கிருபையை கொடுக்கிறார்? நீதிமொழிகள் 3:34 நாம் பார்க்கும் போது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிற தேவன். தாழ்மை உள்ள பிள்ளைகளாய், ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கிருபை கொடுக்கிற தேவன். தாழ்மை உள்ள பிள்ளைகள் மேல் தெய்வ கிருபை தங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்மைப்படும் போது ஆண்டவர் அவருடைய பரிபூர்ணமான கிருபையினால் உங்களை நிரப்புவார். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவருடைய பாதத்தை உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை அப்பா, உம்முடைய பாதத்தில் நாங்கள் தாழ்மையோடு வருகிறோம் என்று நீங்கள் சொல்லும் போது அவருடைய கிருபை உங்களை நிரப்பும். அவருடைய கிருபையினால் உங்களை அலங்கரிப்பார். பிரியமானவர்களே, யாக்கோபு 4:6 வேதம் சொல்லுகிறது, தேவன் பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டுடைய சமூகத்திலே நீங்கள் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய பெருமைகளையும் வேற்றுமைகளையும் விட்டு கிறிஸ்து இயேசுக்களே நீங்கள் வரும்போது தேவனாகிய கர்த்தர் உங்களை நினைந்தருளி அவருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார். கலங்காதீங்க, பயப்படாதீங்க. தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் இரக்கம் உங்களோடு இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய ஆண்டுடைய சமூகத்திலே நாமே தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கேட்போமா? இந்த கிருபை எங்களுக்கு தேவை, ஆண்டவர் எங்கள் தருகிற அந்த கிருபை எங்களுக்கு தேவை என்று ஆண்டவருடைய பாதத்தில் தாழ்மையோடு நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் அந்த கிருபையினால் உங்களை குடும்பத்தை நிரப்புவார். சங்கீதம் 143:8 வேதம் சொல்லுகிறது, அதிகாலையிலே உமது கிருபையை கேட்கப்படும். பக்தன் இவ்விதமாய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். காலை தோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும் என்று கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் அவருடைய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குவார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக, கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக, தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த கிருபையை தந்து உங்களை வழிநடத்துவார். பிரியமானவர்களே, இந்த புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற அன்பு குட்டி பிள்ளைகளே, ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே நான் பிரவேசிக்க போகிறேன், எனக்கு ஞானம் தேவை. இந்த கல்வி ஆண்டை நான் எப்படி கடந்து போக போகிறேன் என்ற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? மனம் கலங்காதீர்கள். தேவனாகிய கர்த்தர் அவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்திருக்கிற தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்பி இந்த கல்வி ஆண்டு முழுவதும் தம்முடைய விசேஷித்த ஞானத்தினால் உங்களை நிரப்பி வழிநடத்துவார், உங்களை பலப்படுத்துவார். அவருடைய கிருபை உங்களை தாங்கும், அவருடைய கிருபை உங்களை வழிநடத்தும், அவருடைய கிருபை உங்களை பலப்படுத்தும். பலவீனத்தோடு இருக்கிற சகோதரனை சகோதரியை மனம் கலங்காதீர்கள், பயப்படாதீர்கள். பக்தனாகிய பவுல் ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் பலன் இல்லாமல் இருக்கிறேன் என்று கேட்கும் போது தேவனாகிய கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்ன தெய்வம் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். ஆகவே கர்த்தருடைய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த கிருபை உங்களை தாங்கும், உங்களை தப்புவிக்கும். அவருடைய கிருபையின் ஆசீர்வாதத்தை நீங்களும் உங்கள் குடும்பமும் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், ஏசாயா 54:10 வேதம் சொல்லுகிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மூடி அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்பி உங்களை தாங்கி வழிநடத்தும். கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்
கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காய் சம்பாதித்து தந்திருக்கிற உம்முடைய பெரிய கிருபைகளுக்காய் உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாய் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிற உம்முடைய கிருபையை நீர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் பொழிவீராக. உம்மை நம்பி இருக்கிறவர்களுக்கு இந்த கிருபையை கொடுக்கிறேன். உம்மை சார்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த கிருபையை கொடுக்கிறீரப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு இந்த கிருபையை கொடுக்கிறேன். தாழ்மை உள்ளவர்களுக்கும் இந்த கிருபையை நீர கொடுக்கிற தேவனாயிருக்கிறேன். இந்த நாளிலே அடிமையோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய விசேஷித்த கிருபையின் வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொரு நாளும் தங்களுடைய கடமைகளுக்கு வெளியே போகும்போதும் வரும்போதும் உம்முடைய தெய்வீக கிருபை அவர்களை பலப்படுத்தட்டும். பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின்படி பிள்ளைகளை கர்த்தர் குணமாக்கி உம்முடைய கிருபையினால் பிள்ளைகளை தாங்குவீராக. அவர்களை தாங்கி பலப்படுத்துவீராக, தப்பு வைப்பீராக. உம்முடைய கிருபை நேச கருத்துக்களை பிள்ளைகளை கொடுத்து நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். படித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிற எங்கள் குட்டி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். தேவ கிருபை அவர்களை நிரப்பட்டும் அப்பா. ஞானத்தை கர்த்தர் உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினால் பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்து உம்முடைய ஞானமுள்ள பொக்கிஷமா நீ அவர்களுக்கு நீர் கட்டளையிட்டு கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை நேச கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் தேவ கிருபை, தேவ இரக்கம், தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி அருட்டும். அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் உம்முடைய கிருபையை கோட்டைக்குள்ளே ஆண்டவரை சூழ்ந்து புதிந்து பாதுகாத்துக் கொள்வீராக. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவ கிருபையின் சமாதானம் உங்களை ஆளுகை செய்வதாக. ஆமென்.